நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம நெல் வழக்கமாக இந்த இடத்துக்கு தான் வர்றோம். வேறு இடத்துக்கு நம்ம எங்கேயும் போகலை. இன்றைக்கி நம்ம கூட தர்மன் வந்துருக்காரு. நண்பா வணக்கம். இன்றைக்கி நம்ம கல்லுக்குள்ளே தான் வந்த உடனே அந்த பாருங்கள், அண்ணன் மாதிரிலாம் இறை வச்சு வீசி தூண்டி போட்டு மீன் பிடிச்சிட்ருக்காங்க. கெளிர் மீனாக பிடிச்சிருந்தாங்க. உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டிகிட்டு இருந்தேன். இப்போ நானும் வந்து இந்த பொம்மையை போட்டு நம்ம ரெடி பண்ணி போட்டதில் இந்த ஒரே ஒரு குட்டி பண்டாரியை பிடிச்சிட்டோம். இந்த குட்டி பண்டாரியை நம்ம என்றைக்குமே வீட்டுக்கு கொண்டு போக மாட்டோம். உள்ளத்துக்கு கடலில் போட்டுருவோம். அதே போல் இந்த மீன் நமக்கு தேவையில்லை, கடலுக்குள்ளே போட்டுருவோம். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருங்க. அடுத்து என்ன மீன் பிடிக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோவில் போட்டுக்கிட்டே இருக்கிறேன் நண்பர்களே. பண்டாரி குட்டி பாருங்கள், உயிரோடு தான் இருக்குது. என்ன குறைக்கிங்க? இறால் தான் குறைக்கிங்களோ? இதை பாருங்கள், இறால் தான் குறைக்காங்க. ஒரு துண்டு இருக்குது. ஒரு முள்ளு தானோ? ஒரு முள்ளு தானே வந்துட்டோ. அந்த உள்ளத்துக்கு எரிஞ்சிட்டாங்க. உள்ளே போய் விழுந்துட்டு அந்த இன்னொரு அண்ணனும் போட்டுட்ருக்காங்க. அடுத்த ஒரு அண்ணன் போட்டுட்ருக்காங்க. கெளிர் 3 கெளிர் பிடிச்சிருக்காங்களாம். இந்த கணக்கு பாருங்களேன், 3 கெளிரும் கெளிர் மீன் தான் பிடிச்சிருக்காங்க. இந்த கணக்கு பாருங்கள். அடுத்து என்ன மீன் பிடிக்காங்க அப்படின்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுவோம். ஒரு மீன் பிடிச்சிட்டாரு அண்ணன், ஒரு மீன் பிடிச்சிட்டாரு. இங்கிட்டு காட்டுங்கண்ணே அப்படின்ட்டு வந்தாங்க. இந்த ஒரு கெளிர் ஒன்று பிடிச்சிருக்காரு பாருங்கள். சொல்லிட்டு கிடக்காம பாருங்கள். அண்ணன் தான் ஒரு கெளிர் ஒன்று பிடிச்சிருக்காரு. யார் காட்டுறீங்க? ஏன்னா யூடியூப்பில் போடுவானே. ஓ யூடியூப்லையா? ஆமாம். மூத்த எடுத்துறாங்க. இப்போ நான் இந்த இதுக்கே வந்து கிடையாது, இன்னைக்கு தான் வந்திருக்கேன். இதில் என்ன இருக்குது? ஈஸி அடிப்பான்னு பார்த்தோன்னா எழுதுதான் அடிக்கும். இல்லை ஒரு பண்டாரியை பிடிக்காம போகக்கூடாது. அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு பண்டாரியை பிடிச்சி பார்ப்போம். இந்த எடுக்காங்க பாருங்கள். தூக்கி எரிஞ்சிட்டாரு பொம்மையை. சுற்றிக்கிட்டு இருக்காரு, சுற்றுறாரு பாருங்களேன். அப்படியே நைஸாக தான் சுற்றணும். அந்த அப்படியே நைஸாக சுற்றணும், நைஸாக தான் சுற்றணும். என்னாச்சுண்ணே? மீன் வந்துட்டா. ஓட்டு அட்டியப்பார் அடிச்சிட்டாரு பாருங்கள். நண்பர்கள் இங்கே பாருங்கள், பொடி குட்டி தான், ஆனால் மீன் அடிச்சிட்டாரு. இப்படி தாங்க நம்ம ஸ்ட்ரைக் பண்ணி அப்படி நைஸாக சுற்றிக்கிட்டே இருக்கணும். டபக்குன்னு வந்து கடிச்சு இழுக்கும்போது நம்ம சுதாரித்து லைட்டாக ஒரு சுண்டி நம்ம தூக்குனோம்னா வந்துடும். இந்த பாருங்களேன், அவர் சம்மந்தம் இல்லாமல் போட்டு சும்மா தான் இழுத்தாரு. இந்த மீன் வந்துட்டு பாருங்கள், பொடி குட்டி தான். இருங்க அப்படி உங்களுக்கு பக்கத்தில் க்ளோஸாக காட்டுறோம் பாருங்க. பாருங்களேன், பொடி குட்டி தான். அட்டி நல்ல வசமாக இருக்கு. அது இந்த துள்ள கீழே போய் மாட்டிட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 2 முள் லாக் ஆயிருக்கு. இது எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுக்கணும். நோஸ் பிளேயர் வச்சு தான் எடுக்கணும். இது பொடி குட்டி, அதனால் ரொம்ப துள்ளாது. இந்த பாருங்கள், வாயை ஒட்டி வச்சுக்கிட்டு பாருங்கள். உள்ளே முள் லாக் ஆகிருக்கு. வாயை மூடிக்கிட்டு வாயை திறக்கணும் லைட்டாக. இது இந்த முள் எடுங்க. நல்லா வசமாக ஏறி இருக்கு. பொட்டிசி இவ்வளோ ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க. இந்த எடுத்துட்டாப்புல மீன் பிடிச்சி தான் நம்ம போடுற பொம்மையை பார்த்துக்கோங்க. பைக்குன்னு சொல்லுவாங்களா அந்த பொம்மை இதான் போடுறோம். பொடி குட்டி தான். அப்படியே நம்ம தண்ணிக்குள்ளே விட்டுருவோம். பாருங்களேன், பாருங்கள், இந்த மீன் நம்ம கொண்டு போக மாட்டோம். இதான் விட்டாச்சு தண்ணிக்குள்ளே, பறந்துட்டான் மீன். ஓகே நண்பர்களே, வந்ததுக்கு நான் ஒரு மீன் பிடிச்சிருக்கேன், தர்மன் ஒரு மீன் பிடிச்சிருக்காரு. அடுத்து நாங்கள் என்னென்ன மீன் பிடிக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து வீடியோவில் போட்டுகிட்டே இருக்கோம். பாருங்கள், சுற்றுவாங்க. மீன் அடிச்சிட்டு சூப்பர், செம்ம. தூக்கிருங்க நண்பா. நீங்கள் லைவாக காட்ட சொன்னீங்க, இன்னைக்கு லைவாக மாட்டிட்டு பாருங்களேன். செம்ம தருவண்ணா, செம்மண்ணா. லைவாக மாட்டிட்டு பாருங்களேன். செம்ம அடி. மீனை பாருங்கள், 1/4 கிலோ சைஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும்.
நல்ல அடி பாருங்களேன். அப்படிங்க செம்மாட்டி தர்மண்ணா லைவாக அப்படியே காட்டிட்டு எப்பா இன்னைக்கு தான் ஸ்ட்ரைக்கே காட்டியிருக்கோம் தெரியுமா? ஸ்ட்ரைக் இன்னைக்கு தான் வசமாக காட்டியிருக்கோம். அது நல்ல நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், நீங்கள் மீன் அடிச்சிட்டீங்க. நான் ஸ்டிக்கை ஆடிச்சு அப்பவே நினச்சேன் சரி மீன் அடிச்சிட்டு அப்படின்னு நினச்சேன். பாருங்களேன் நண்பா, இன்றைக்கி தான் கொஞ்சம் நம்ம லைவாக ஓரளவுக்கு காட்டியிருக்கோம் உங்களுக்கு மீன் அடித்தது எப்படி அப்படிங்கிறத. தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருங்க. அடுத்து நம்ம என்ன மீன் பிடிக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் வீடியோவை போட்டுகிட்டே இருக்கோம். பாருங்களேன், இதை கொஞ்சம் நம்ம எடுக்கும்போது கவனமாக எடுக்கணும். ஏன்னா 3 முள் டக்குன்னு நினச்சியும் அப்படின்னா கையில் ஏறிடும். இந்த வாயை பிளந்து விடுங்க. வாயை பிளந்தா தான் வருமோ? வாயை பிளந்து விடுங்க, ஈஸியாக வந்துடும். பொம்மையை பார்த்தீங்களா, அந்த பைக்கு பொம்மை தான், ரெட் அண்ட் ஒயிட்டு. வெளியே தான் கிடக்கு ஃபஸ்ட்டு. வெளியே தான் கிடக்கா? ஆமாம் அந்த சாப்பை எடுங்க. அங்கே கல்லுக்குள்ளெல்லாம் அந்த பாருங்கள் போயிட்டு 2 பேர் வாராங்க. உள்ளே தான் போயிருக்காங்க, மீன் பிடிக்க போயிட்டு வாராங்க. திரும்பி மீன் பிடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு தெரில. இங்கே ஒரு அண்ணன் அந்த நண்டு வலையை போட்டு பார்த்து எடுத்துகிட்ருக்காரு. பாருங்கள், தர்மண்ண மீனை கையில் எடுத்துட்டாரு. சூப்பர், நல்ல வேட்டை, சரியான வேட்டை. வந்ததுக்கு லைவாகவே காட்டிட்டீங்க. நான் வீடியோ நல்ல வேலை உங்களை வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். எப்படி போடுறாரு அப்படிங்கிறத காட்டணுங்கிறதுக்காக எடுத்தேன். அந்த நேரம் நீங்களும் மீனையும் கரெக்டாக அடிச்சிட்டிங்கண்ணே. சூப்பர், வெரி குட். அண்டு பாருங்கள், தர்மன் ஒரு மீன் பிடிச்சிட்டாரு. இங்கிட்டு பாருங்கள், நம்மளும் ஒரு மீன் பிடிச்சிட்டோம் பாருங்கள். குட்டிங்க, சரியான குட்டி, பாவம் குட்டி. இதுவும் வந்து இந்த பொம்மையை கடிச்சிருது பாருங்களேன். நம்ம பொடிசுக்காக போடுறதில்ல, பெருசுக்காக தான் போடுறோம். அது என்ன செய்யுதுன்னா இதுவும் வந்து கடிச்சிருது. அங்கே பாருங்கள், அவரும் அந்தமாரி பொடிச்சு தான் பிடிச்சிருக்காரு. இப்போ 2 பேருமே உள்ளத்துக்கு ரிலீஸ் பண்ணி விட்ருவோம். இந்த மீன் நமக்கு தேவையில்லை. தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டே இருங்க. அடுத்து நம்ம என்ன மீன் பிடிக்கும் அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யமாக இருக்க போகுது. கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு வேட்டை இருக்குது, பெரிய மீன் கண்டிப்பாக அம்முடும். கண்டிப்பாக இன்றைக்கி பிடிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நல்ல வந்ததுலேருந்தே மீன் ஓரளவுக்கு ஸ்ட்ரைக் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருங்க. எடுத்துட்டிங்களா? இங்கே பாருங்கள், மறுபடியும் அந்த பொடி சைஸ் தான் பிடிக்குது. ஃபுல்லாகவே பொடிசாக தான் கிடைக்குது. அதனால் இனிமேல் இங்கிட்டு போடக்கூடாதுன்னு நினச்சிட்டோம். உள்ளே தள்ளி போகிறோம், உள்ளே தள்ளி போய் போட போகிறோம். இதை நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் பாருங்களேன். இதோட தர்மர்னை 3வது மீன் ரிலீஸ் பண்ணிட்டாரு. நான் 2 மீன் ரிலீஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்ததுக்கு ஸ்ட்ரைக்கு தான். ஆனால் என்ன அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து எப்படின்னா குட்டியாக தான் கிடைக்கும், பொடிசாக தான் கிடைக்கும். அதனால் இதை நம்ம வீட்டுக்கு கொண்டு போக முடியாது. அதனால் உள்ளே தள்ளி போய் போட போகிறோம். போட்டுட்டு அடுத்து என்ன மீன் பிடிக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவில் காட்டுறோம். பாருங்களேன், பொடிசாக தான் கிடைக்குது. இப்போ நம்ம ஒன்று பிடிச்சிட்டோம். அடுத்து ஃபுல்லாக பொடிசாக தான் கிடைக்குது. நான் போடுற பொம்மை இது தான் பாருங்களேன், டைகர். இது வந்து கோஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. கோஸ்ட்டில் டைகர் மாடல். இதுதான் பொடிசாக தான் கிடைக்குது. இதையும் நம்ம உள்ளத்துக்கு தண்ணிக்குள்ளே போட்டுருவோம் நண்பர்களே. இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்து போட்டு இப்படி தான் கிடைக்கும், பொடிசாக தான். நம்ம கடல் சைடு தான் போடலான்னு நினைக்கிறேன். கடல் சைடு போட்டு பார்ப்போம், அங்கே ஏதாவது பெருசு அமுக்குதான்னு பார்ப்போம். அங்கே ஒரு அண்ணன் ஒரு மீன் பிடிச்சிட்டாரு, கிளறு. இங்கே ஒரு அண்ணன் ஒரு கிளறு பிடிச்சிட்டாரு. நான் எடுத்துகிட்ருக்காரு பாருங்களேன். கிளறு மட்டும் தான் மாட்டுது, வேறு மீன் மாட்ட மாட்டேக்கு. பார்ப்போம், போடுங்க, அடுத்து எதாவது அடிக்கான்னு பார்ப்போம். நண்பாங்க பாருங்கள், அடுத்து ஒரு பண்டாரி குட்டி, மூஞ்சாங்குட்டி ஒன்று பிடிச்சிட்டோம். பொடிசு தான், வரலாமல் இருக்கும். ஒரு 150-200 கிராம்கிட்ட இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஓகே நண்பர்களே, தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்ருங்க. அடுத்தடுத்து மீன் அப்டேட் இருக்கு. அண்ணன் இப்போ தான் ஒரு கிளறு ஒன்று பிடிச்சி கொண்டு போட்டுட்டு வராரு. பாருங்களேன், ஒரு மூஞ்சாங்குட்டி. அண்ணன் மாதிரி அங்கே மீன் தூண்டி போட்டுட்ருக்காங்க. பாருங்கள், தர்மன் ஒரு மீன் பிடிச்சாரு. இந்த மீன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன். நல்லா பொட்டா டாட்டா இருக்குது பாருங்கள். உள்ளிக்கலவா எங்கே அடியாரி இருக்கு பாருங்கள். கண்ணில் போய் அடியாரி இருக்கு பாருங்களேன். நல்லா பாருங்கள், எங்கே அடியாரி இருக்குது, வாய் எங்கே இருக்குது, முள்ளி ஏறினது எங்கன்னு பாருங்கள்.
பின்னாடி உள்ள முள் கண்ணுலேயே ஏறி இருக்கு. சரி, இந்த மீனும் நமக்கு தேவையில்லை தான், நம்ம கொண்டு போக மாட்டோம், உள்ளதுக்கு போட்டுருவோம். ஓகே நண்பர்களே, தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. அங்கே ஒரு 2 பேர் மீன் பிடிச்சிட்ருக்காங்க, யார் யாருங்கிறது தெரியல, தெரிஞ்சவங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோவில் காட்டுவேன். தர்மன் அன்றைக்கி வந்தார், இதோட அடுத்து ஒரு குட்டி பிடிச்சிட்டாரு. இதோட கிட்டத்தட்ட ஒரு 5 மீனாவது உள்ளே மிஸ் பண்ண தூக்கி போட்டாச்சு. ஆமாம், பார்த்துக்கோங்க. இது விட்டாரா இந்த பொடிவட்டை நாங்கள் பொடிவட்டை எடுக்க மாட்டோம், தூக்கி உள்ளே போட்டு போயிடுவோம். இந்த அண்ணன் வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரில. இந்த அண்ணன் வந்து எப்படின்னா மணலை வேட்டையில் சிறந்தவர், மணலை மீன் பிடிக்கிறதில்ல. மாறி அண்ணன் சாக்கா அள்ளிட்டு போவாங்களாம் மணலை மீன். ஒரு நாள் போவாங்க, அப்படி சாக்கா பிடிச்சிட்டு கொண்டு போவாங்க. இந்த அண்ணன் தான், பார்த்துக்கோங்க, நல்லா பாருங்கள். இந்த அண்ணனை ஏற்கனவே வேறு எதுவும் யூடியூப்பில் வந்திருக்காரான்னு தெரில, நம்ம யூடியூப்பில் போட்டு விட்றோம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க. கல்லுக்குள்ளே 2 பேர் இருக்காங்கன்னு சொன்னோம்ல, அதில் ஒரு அண்ணன் இந்த அண்ணன் தான். இந்த அண்ணன் மீன் தூண்டி செட்டப்பை பாருங்களேன், வித்தியாசமாக இருக்குது. பக்கத்தில் வெளியில் உள்ள வாங்கிட்டு வந்துருப்பாங்க, எண்ணெயிலேருந்து வாங்கி. இது வந்து ஃபாரினில் உள்ள சிக்கா நண்பர்களே பாருங்களேன், எத்தனை இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 கைடு இருக்குது நண்பர்களே. நல்லா பார்த்தா ஸ்டிக்கு 4 அடி 5 அடி ஸ்டிக்கான 7 அடி ஸ்டிக்கு. 7 அடி ஸ்டிக்கில் வந்து 10 கைடு இருக்குது. ஆனால் ரொம்ப நைஸாக தான் இருக்குது, வெயிட்லாம் இருக்காது போல தருது. இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு ஸ்டிக் வச்சுருக்காங்க, மணலை பிடிக்கிறது. இதான் மணலை பிடிக்கிற ஸ்டிக்கு, பார்த்துக்கோங்க நண்பர்களே. அண்ணன் வந்து மீன் பிடிச்சாராம், பண்டாரி மீன் பிடிச்சாராம், பொடிசா இருக்குன்னு அவரும் உள்ளதுக்கு போட்டார் போல தருது. தொடர்ந்து நம்ம அடுத்து என்ன மீன் பிடிக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவில் காட்டிகிட்டே இருக்கோம். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இதை பாருங்கள், மறுபடியும் ஒரு பொடிச்சு தான் மாட்டுது பாருங்களேன். இந்த பொடிச்சு தான் மாட்டிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி என்னன்னு தெரில, பருவட்டு ஒன்றும் ஸ்ட்ரைக் இல்லை, பொடிசாக தான் பிடிச்சிருக்கோம். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி எல்லாமே பொடிச்சு தான், பிடிச்சி கடலில் தான் தூக்கி போட்டிருக்கோம். அதனால் எங்களால் மீனை உங்கள்கிட்ட காட்டவே முடியல. இன்றைக்கி எத்தனை மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க, கமெண்டில் உங்களுடைய தகவலை தெரிவிங்க. அவ்வளோதான், இன்றைக்கி நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எல்லோரும் அண்ணனும் வந்திருந்தாங்க. இன்றைக்கி அண்ணனை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அண்ணன் வந்து மணலை வேட்டையில் சிறந்தவர். ஒரு நாள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கோம். ஓகே நண்பர்களே, தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.